ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் கடந்த வருடம் போலவே இந்த வருடமும் வெளிநடப்பு பண்ணியிருக்கிறாரு. 9:20க்குள்ளே வந்தார், 9:37க்குலாம் வெளிநடப்பு பண்ணிட்டார். அதாவது தவறான உரைகள், பொய்யான உரைகள் இருந்ததால் நான் படிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. பல்வேறு குற்றச்சாட்டுகள், தற்கொலைகளின் தலைநகரம், பாலியல் துன்புறுத்தல்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். வழக்கமாக அந்த மரபை மீறுவதாகவே ஆளுநர் வாடிக்கையாக வச்சிருக்கிறாருன்னு சொல்லி ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாரு. அது மட்டுமல்ல, சட்டமன்ற உரை ஆளுநர் உரையோடு தொடங்குங்கிற மரபே நாங்கள் இனி வரும் காலங்களில் மாற்ற முயற்சிப்போம்னு சொல்லியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஆளுநர் அவர்களுடைய வெளிநடப்பும் சரி, ஸ்டாலின் அவர்களுடைய இந்த கண்டனமும் சரி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையாகவே திரு ஆர்.என். ரவி அவர்கள் ஆர்எஸ்எஸ் ரவியாக மீண்டும் ஒரு முறை 3வது வருடமாக நிரூபித்ததாக தான் இந்த முதல் பார்வை நம்ம பார்க்கணும். ஏன்னா இவர் தொடர்ச்சியாக கான்ஸ்டியூஷனுடைய கஸ்டோடியன் தான் கவர்னர் அவர்கள். கவர்னர் ஆர்டிகிள் 153 தெளிவாக வரையறுக்கிறது, நீங்கள் ஒரு மாநிலத்தினுடைய எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது, நீங்கள் ஒரு கஸ்டோடியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நம்மளுடைய அரசியலமைப்பை போய் அந்த ஆளுநர் அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த மாநிலத்தில் தெளிவாக நடத்துகிறாங்களா அப்படின்னு ஒரு பார்வையாளராக மட்டும்தான் இருக்கணுங்கிறது தான் கான்ஸ்டியூஷன் தெளிவாக வரையறுக்குது. இதுக்கு அடுத்து 154 ஆர்டிகிள் தெளிவாக நம்மளுக்கு சொல்கிறது என்னென்னா, அந்த ஸ்டேட்டோட பவர் எல்லாமே லெஜிஸ்லேட்டிவாக செலக்ட் பண்ணப்பட்ட அரசாங்கத்திடம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திடம் இருக்குது. இது ரெண்டையுமே தெரியாதவர் அல்ல ஆளுநர். ஆனால் இது அத்தனையும் மீறி இன்னைக்கு உரையை எழுதி கொடுக்கறது மட்டும்தான் ஒரு கவர்மெண்டோட வேலை. அந்த கவர்மெண்டோட பாலிசி மேட்டர் தான் சட்டமன்றத்தில் படிக்கப்படக்கூடிய உரை. இதை ஆர்டிகிள் 176 தெளிவாக தெரிவிச்சிருக்கிறது. என்னன்னா, ஒரு கவர்னர் நேர போறாரா சட்டமன்றத்தில் கவர்மெண்ட் கொடுக்கிற ஒரு உரையை, இது பாலிசி மேட்டர். ஒரு கவர்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்குது, என்னென்ன பண்ண போகுது, பைப்லைனில் என்ன ப்ராஜெக்ட் இருக்குது, என்னென்னதெல்லாம் அவங்க தெளிவாக இந்த மக்களுக்கு சென்று சேர்க்கணும்னு நினைக்கிறாங்கிறத சட்டப்பேரவையினோட முதல் கூட்டத்தொடரில் ஆர்டிகிள் 176 படி வாசிக்க வேண்டியது ஒரு கவர்னருடைய கான்ஸ்டியூஷனல் மரபு. அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரே பணி. இந்த ஒரு பணிக்காக மட்டும்தான் 690 ஏக்கரில் உட்கார்ந்துருக்கிறாரு, மக்களுடைய வரி பணத்தை சாப்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறார். இது அத்தனையும் தாண்டி கொடுக்கப்பட்ட ஒரு சிம்பிளான வேலையை நீங்கள் முடிக்கலைன்னா யூ ஆர் அகெயின்ஸ்ட் ஆர்டிகிள் 164. ஒரு கலெக்ட், அது பொய்யோ மெய்யோ, அது மக்கள் மன்றத்தில் கொண்டு வைக்க வேண்டியது மட்டும்தான் உங்கள் பொறுப்பு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு தெளிவாக கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கிற ஷரத்து என்னன்னா 176 விதியின்படி போய் வாசிச்சுட்டு வாங்க. மக்கள் அதை தீர்வு பண்ணுவாங்க. நீங்கள் பொலிட்டிக்கலி ஸ்டேட்டட் ஆட்கள் கிடையாது. எஸ்ஆர் பொம்மை கேஸில் இருக்குது, சம்ஷீர் சிங் வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் பஞ்சாப் கேஸில் 1974 கவர்னர்களுக்கு என்ன பதவி அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சுப்ரீம் கோர்ட் பல தீர்ப்புகளில் கொடுத்துருக்குறாங்க. இதுபோல் எஸ்ஆர் பொம்மை கேஸ்லையும் தெளிவாக ஆளுநர் என்பவர் ஒரு சூப்பர் ஜஸ்டிஸாக, அது என்ன சொல்கிறது, ஒரு விதமான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை மலினப்படுத்துறதுக்கோ மட்டப்படுத்துறதுக்கோ கூடாதுங்கிறது தெளிவாக தெரிவிச்சிருக்கு. அப்படி இருக்குங்கும் போது தமிழக அரசாங்கத்தினுடைய நேர் எதிராக பிஜேபி இருக்குதுன்னா, அந்த பிஜேபியால் ரெப்ரசன்ட் பண்ணப்பட்ட ஆளுநர் அது திமுக அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு பார்வையாக முன்வைக்கக்கூடாது. நீங்கள் நிஜமாக ஒரு ஆளுநர் பதவிக்கு உட்பட வரனா 8.5 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், மக்களுக்கான ஒரு கவர்னராக இருக்க வேண்டிய ஆள் நேர போய் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பிஜேபியினோட ஆளாக அங்கே போய் உட்காரல. அப்போது நீங்கள் தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தையும் பிஜேபியினுடைய சித்தாந்தத்தையும் ஒட்டு மொத்தமாக செதிலமடைய செய்கிற மாதிரி நேராக போய் அங்கே மக்களினுடைய மரபை மீறி, மாமன்றத்தினுடைய மரபை மீறி தொடர்ச்சியாக 3வது வருஷமாக தேசிய கீதத்தை பாடுறது கடைசியில் பாடணுங்கிறது மரபு. தமிழகத்தினுடைய சட்டப்பேரவையும் சரி, தமிழகத்தில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தமிழ் தாய் வாழ்த்துடன் ஆரம்பித்து கடைசியாக முடிக்கிறது தேசிய கீதத்தோடு முடிக்கிறது மரபாக இருக்கும்போது, ஆமாம், நாகாலாந்திலிருந்து அங்கே விரட்டி அடித்த அந்த ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியும். அப்போ நீங்கள் அங்கேருந்து இங்கே ஒழுக்கமாக இருந்துட்டு ஒழுக்கமாக செல்வீர்கள் என்று ஒவ்வொரு வாட்டியும் தமிழக மக்களும் சரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளும் உங்களுக்கு தெளிவான பார்வையை வைக்கிறாங்க. ஆனால் திருப்பி நீங்கள் திருப்பியும் அதே நாக்பூருடைய சித்தாந்தத்தை, அப்படி கேட்டால் நாக்பூரில் தேசிய கொடியே ஏற்றலை இத்தனை ஆண்டு காலமாக சுதந்திரத்துக்கு அப்புறம். அதை போய் கேட்டிங்களா திரு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களே, ஆர்எஸ்எஸ் ரவி அவர்களே? அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு தானி இல்லை, தெம்பு இல்லை. அப்போது உங்களுடைய கீழ்த்தரமான 3ஆம் தர அரசியலை பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்து அங்கே உங்களுடைய அரசியல் கருத்துக்களை வைங்க. கான்ஸ்டியூஷனோடைய கஸ்டோடியனாக ஒரு போஸ்ட்மேனாக இருந்து வேலை பார்க்குறவருக்கு ஒரு சில வரையறைகளை இந்த தமிழக அரசாங்கமும் சரி ஒட்டுமொத்தமான கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்குன்னா அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே மட்டும் வேலையை பாருங்கள். வேலையை பார்க்கலன்னா
கண்டிப்பாக ஆர்எஸ்எஸ்னுடைய பிஜேபியினுடைய சித்தாந்தத்தின்படி அந்த மரபுகளை மாற்றணும்னு முதலமைச்சர் சொல்றதுல எல்லளவும் அதில், ஏன்னா இது வந்து சுயமரியாதையினோட மரபை மீறி தான் ஆகல. அதாவது எப்படி தேசிய கீதம் முதல்ல பாட முடியாது, அதுபோல் ஆளுநர் உரையோடு தொடங்கணும்னு ஒரு மரபு இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் வரும் காலத்தில் அந்த மரபை நாங்கள் மாற்ற முயற்சிப்போம்னு சொல்கிறது எப்படி பார்க்குறது? இந்த மரபில்லை, கவர்னரே தேவையில்லைங்கிறது தான் வந்து திமுகவினுடைய மிகப்பெரிய ஒரு கொள்கை முடிவாகவே அன்றைக்கு அண்ணா தொட்டு கலைஞர் தொட்டு இன்றைக்கு தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் முதற்கொண்டு ஆட்டுக்கு தாடி எதற்குங்க மாதிரி ஒரு மாநிலத்துக்கு கவர்னர் எதுக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு எல்லா பவரும் இருக்குது, எல்லா விதமான சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய அந்த கவர்னருக்கு அது ஒரு மேற்பார்வையராக இருக்கிறவருக்கு 690 ஏக்கர்ல கிட்டத்தட்ட பல நூறு கோடி ரூபாயை 5 ஆண்டு காலத்தில் செலவழிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அவர் வெறும் தேநீரும் அந்த டின்னர் மீட்டையும் வைக்கிறதுக்காக ஒரு ஆளுநருக்கு அவ்வளோ பெரிய பலேஷியஸாக எல்லா மாநிலங்கள்லையும், இது யூனியன் டெரிட்டரிக்கு வேற விஷயம், ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரங்கள் இருக்கும்போது இந்த கவர்னரே எதுக்குன்னு கேட்குற மாதிரி இருக்குங்கும் போது இந்த மரபுலாம் தேவையே இல்லை. அவர் மரபுபடி வேலை பார்க்குறாரா? ஆர்டிகல் 176 தெளிவாக என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை போய் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுது. அதை பண்ணுறாரா? ஒரு கவர்மெண்ட் கொடுக்குற சட்டத்திட்டங்களை பாலிசி மேட்டரை போய் படிக்கிறாரா? அப்போ உங்களால் ஒரு வருஷ காலத்தில் நீங்கள் சட்டமன்றத்துக்கு வர்றதே ஒரு முறை 2 முறை தான். அந்த 2 முறையிலே 2 நிமிஷம் நூடுல்ஸ் மாதிரி வந்துட்டு போயிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு இந்த தமிழக மக்களினுடைய வரிப்பணத்தில் இவ்வளோ பெரிய சொகுசான வாழ்க்கை? அப்போ அந்த ஒட்டுமொத்த மரபையும் தூக்குறதை தாண்டி ஒட்டுமொத்தமாக கவர்னரே இருக்கக்கூடாதுங்கிற அந்த கொள்கை முடிவில் திமுக ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதை ஒட்டுமொத்தமாக எப்படி இவர்கள் டீலிமிட்டேஷன் பாலிசியை போன்று பல்வேறு மாநிலங்களை ஒன்று இணைக்கிறதுக்காக ஒரு பல மீட்டிங்கை போட்டாங்களோ அதே மாதிரி இதை முன்னெடுக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்குது. ஏன்னா இது வந்து முதல் மாநிலம் இல்லை தமிழ்நாடு, வந்து வெஸ்ட் பெங்கால்லையும் சரி கேரளாலையும் சரி ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் அல்லாத, பிஜேபி அல்லாத காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள், திமுக ஆளும் மாநிலங்கள் போன்ற பல்வேறு எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே இவர் வைத்திருக்கிற ஒரே ட்ரம்ப் கார்டு வந்து இந்த மாதிரி கவர்னரை வைத்து 3ஆம் தர வேலைகளை பார்ப்பது தான் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும். இன்னைக்கு எழுதி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு வந்து ஏதோ பின்னோக்கி 50-60 வருஷத்துக்கு பின்னாடி போன மாதிரி பல பாயிண்ட்களை, இந்த பாயிண்ட் எல்லாம் உடனே வெளியில வந்து அடுத்த செகண்ட் இவர் டிராஃப்ட் பண்ணி அனுப்ப முடியுமா? அப்போ வெளிநடப்பு செய்த அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் அவ்வளோ பெரிய அறிக்கை வருது ராஜ்பவன்ல இருந்து. அப்போ இது எல்லாமே ஆர்கெஸ்ட்ரேட்டட், இது எல்லாமே டெல்லி நாக்பூர் தலைமையில் இருந்து ராஜ்பவனில் இருந்து செல்லக்கூடிய ஆளுநர் என்ன பண்ணணும், உள்ளுக்கு போய் என்ன பண்ணணும், வெளியில் வந்தோன்னு என்ன அறிக்கையை வெளியிடணும் முன்னக்கூட்டியுமே எல்லாம் டிராஃப்ட் பண்ணி கையில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் நேரம், யாரை வச்சு அரசியல் பண்ணலாம்? கவர்னர் வச்சு அரசியல் பண்ணும்போது அவர் இம்ப்யூனிட்டி இருக்கு. அவருக்கு அரசியல் கட்சிகளுக்கு நேர் எதிராக நின்று களமாடலாம், ஆனால் கவர்னருக்கு ஒரு இம்ப்யூனிட்டி இருக்கு, கான்ஸ்டிடியூஷன் அதை கொடுத்துருக்குது. ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள இருந்து அந்த விதமான ஒளிஞ்சிருந்து ஒரு விளையாட்டை வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய நாக்பூரினுடைய தலைமை ஆர்எஸ்எஸ் ரவியின் மூலியமாக வேலை பார்க்கறதா தான் நம்ம பார்க்கணும். இதை தெள்ள தெளிவாக இந்த சுயமரியாதை கண்ட தமிழகத்தினுடைய மண் இந்த கவர்னருங்கிற ஆட்டுத்தாடி எதுக்குங்கிற மாதிரி இந்த கவர்னரே எதுக்குங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். ஒட்டுமொத்தமாக அந்த ஆளுநர் மாளிகையை நாட்டுடைமையாக்கி அதற்கான மக்களின் தேவைப்பாட்டுக்குள்ள ஒரு அரசாங்கத்தினுடைய மருத்துவமனையாவோ எதையோ ஒன்று உருப்படியாக மக்களுக்கான தேவைக்கான ஒரு மாளிகையாக அதை மாற்றணும். ஆளுநருக்கு இந்த கிரீன்வேஸில் இருக்க மாதிரி ஒரு சின்ன ஏதாச்சும் ஒரு வீட்டை, ஏன்னா அவர் பார்க்குற வேலைக்கு அது போதும். அவர் பார்க்குற அரசியல் கீழ்த்தரமான அரசியலுக்கு அவருக்கு நார்மலாக அந்த கிரீன்வேஸ் ரோடில் எல்லா அமைச்சர்களும் இருக்கிற மாதிரி ஒரு ஓரமாக ஒரு வீட்டை போட்டு கொடுங்க. 690 ஏக்கர் மக்களினுடைய வரிப்பணத்தில் அவர் உட்கார்ந்து 2 நிமிஷம் நூடுல்ஸ் மாதிரி வந்து சட்டப்பேரவை கலங்கடிச்சிட்டு போகிறதுக்கு அவர் தேவையில்லைங்கிறத என்னுடைய பார்வை. தாவேகா கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் இந்த கரூர் துயரம் சம்பவமான அந்த சிபிஐ விசாரணை 2 நாட்கள், பொங்கலுக்கு முன்னாடி அப்புறம் பொங்கலுக்கு அப்புறம் ஒரு நாள் முடிந்தது. அவருக்கு பிப்ரவரி மாதம் குற்றப்பத்திரிக்கை வரப்போகுது, அதில் அவர் பேர் இருக்கும்னு தகவலாம் வந்துச்சு. ஆனால் நிர்மல்குமார் வந்து அதெல்லாம் பொய்யான தகவல்னு சொல்லி மறுக்கிறாங்க. ஆனாலுமே சிபிஐ வட்டாரத்தில் தகவல் இருக்குன்னு எல்லா தொலைக்காட்சிக்குமே செய்தி போட்டாங்க. ஒரு புறம் இந்த சிபிஐ விசாரணை கூட்டணிக்கு அழுத்தம் கொடுக்கறதாக சொல்லப்படுது, இன்னொரு புறம் ஜனநாயகன் படத்தை வெளியே இன்னும் விடலை. இவ்வளவு சிக்கல்கள் தொடர்ச்சியாக விஜய்க்கு கொடுக்குறாங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் வாண்டடாக வந்து வண்டியில் ஏற்றி விட்டுருக்கிறார் ராதவ் அர்ஜுனா. அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கு சிபிஐனுடைய மிகப்பெரிய அழுத்தம். ஸ்டேட்டோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டிபெண்ட் பாடியை வைத்தும் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் அவர்களுடைய அமர்வை வைத்து ஒரு தனியாக ஒரு அமர்வு ஏற்படுத்தியிருந்தார் நீதித்துறையின் மூலமாக. அடுத்து ஹைகோர்ட்டினுடைய மிக முக்கியமாக ஆஷ்ரா கர்க் மூலியமாக ஒரு எஸ்ஐடியும் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இது அத்தனையும் மீறி நான் கொண்டு போய் டெல்லியில் சிபிஐயில் தான் நான் போய் இந்த கேஸை ஒப்படைப்பேன்னு வாலண்டியராக கொண்டு போய் விஜயை ஏற்றி விட்டதனுடைய மிக முக்கியமான அந்த ப்ரெஷரை வந்து விஜய் அவர்கள் உணர்ந்திருப்பாருன்னு நம்புகிறோம். ஏன்னா இதற்கு பின்னாடி பிஜேபி இருக்குதா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா தாவேகாவை கொண்டு போய் ஏடிஎம்கே இதோடைய ஒட்டுமொத்த கூட்டணியில் இணைக்கிறதுக்குரிய வாய்ப்பாக இதை பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தால் கூட டிசம்பர் 23ஆம் தேதி
மோடி இருக்கக்கூடிய மேடையில் விஜயும் வருவாருங்கிற தகவல்லாம் வந்துட்டு அப்படி இருக்குங்கும் போது இது வந்து ரொம்ப டைட்டாக இவரை பிடிக்க வேண்டிய வேலைகள் கூடிய விரைவில் அதை பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறதா கூட ஒரு பார்வை இருக்கலாம். அதை நம்ம வந்து ஹேஷியங்களுக்கு நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டாம். பட் அன்டில் அல்ல சிபிஐனுடைய வழக்காடு மன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த வழக்கினுடைய தன்மை வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 41 உயிர் போயிருக்குது. அதற்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கிறதுல தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களினுடைய காலதாமதம் 7.5 மணி நேரம் காலதாமதம் மிக முக்கியமான காரணம். கவர்மெண்டோட பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜரை லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணாத 2வது காரணம். 3வது மேலே இருந்து நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே விசிபிளாக கிளியராக தெரியுங்கும் போது நீங்கள் ஏன் அந்த மீட்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு உடனடியாக முதலுதவி சிகிச்சையை அளிக்கிறதுக்கு வழிவிடலை, ஒட்டுமொத்தமாக அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த செகண்டே அதை பண்ணியிருந்தாங்கன்னா உயிரிழப்புகள் கம்மியாக இருக்குன்னு இந்த 3 லெஜிட்டிமேட்டான குவரியை வந்து சிபிஐ எழுப்பியிருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். அப்போ இந்த 3 கேள்வியுமே ரொம்ப பர்டினண்டான கேள்வி. இது விஜயை மட்டும்தான் காரணத்துமாக அந்த கேள்விக்குரிய காரணத்தை கடைசியாக கொண்டு போய் நிப்பாட்டுறது A1 குற்றவாளியாக திரு விஜய் அவர்களை தான் கொண்டு போய் நிப்பாட்டுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அப்போ சிபிஐனுடைய அறிக்கை குற்றப்பத்திரிகையில் வந்து விஜயன் அவர்களுடைய பேர் இன்க்ளூட் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக அவரை கஸ்டோடியில் எடுத்து கொண்டு போய் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வர்றாங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் அது நடக்குதுன்னா மார்ச் ஏப்ரலுக்குள்ளே தேர்தல் காலகட்டம் வந்துடும். அப்போ இவருக்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு இன்றைக்கு பாஜக கூட்டம் மண்டியிடுறது மட்டும்தான். அப்போது அதை தெளிவாக அவர் பார்க்குறதுக்குரிய வேலையாக இன்னொரு சைடில் கார்னரிங் பண்ணுறதுக்கு இந்த ஜனநாயகன் படத்தை யூஸ் பண்ணுறாங்களாங்கிற பார்வையும் இருக்குது. ஆனால் அதே காலகட்டத்தில் போன இன்னொரு படம் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குங்கிற பட்சத்தில் திருப்பியும் இந்த சிபிஎஃப்சியின் மூலியமாக இண்டிபெண்டன்ட் பாடியாக இருக்கிறத வந்து விஜய்க்கு எதிராக அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அந்த பார்வையிலேயுமே சிபிஎஃப்சி வைக்கக்கூடிய வாதமும் ஒரு விதத்தில் அந்த ஃப்ரேம் ஒர்க் எங்களோட ஃப்ரேம் ஒர்க்கை வந்து இவங்க 500 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்து வச்சிருக்காங்கன்னா நாங்கள் அவங்க ரிலீஸ் டேட்டை அனுபவிச்சதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வந்து அப்ரூவலுக்கு வந்தால் நாங்கள் பண்ண முடியாது. நாங்கள் ஒவ்வொரு படத்துக்குமே இவ்வளோ சிக்கல்கள் இல்லை, ஜனநாயகம் மட்டும் ஏன் இவ்வளவு தடைகள்னு கேட்குறாங்க. அது தேர்தல் சமயம் தான் காலதாமம். தேர்தல் சமயம் மட்டும்தான் இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது. அதுவும் இல்லாமல் விஜய் தாவேகா கூட்டணி வந்து நேரடியாக ஏடிஎம்கேக்குள்ளே போகுதுங்கிற ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டாருன்னா நாளைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிரும். நாளை கழிச்சு சிபிஐனுடைய வழக்கு புஷ்வானாமே கிருத்தி அடுத்து கிட்டத்தட்ட 10-15 வருஷம் இழுக்கும். இதை நம்ம சொல்லலை, ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்கிறாரு சிபிஐ யூஸ் பண்ணுறதே இவங்க காலதாமத்துக்குன்னு. அதே ஆள் தான் விஜயை வாண்டடாக கொண்டு போய் வண்டியில் ஏற்றி விட்டுருக்கிறார். ஸோ இந்த இரட்டை நிலைப்பாடு கூட இருக்கிறது யாருங்கிறத விஜய் அவர்கள் தெளிவாக நம்மளை பொறுத்தளவுக்கு விஜய் ஒரு நல்ல ஆக்டர், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஒரு நல்ல ஹியூமனான்னு கேட்டிங்கன்னா அதில் 2ஆம் பட்சம் 3ஆம் கருத்துக்கள் இருக்குன்னா கூட அரசியல் கணக்கில் அவர் ஆரம்பிக்கும் போது அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் யாருங்கிறத பார்க்க வேண்டியது அவருடைய தருணமாக நினைக்கிறேன். அவர் யார் கூட நின்று இந்த ரெசிஸ்டன்ஸை எப்போ உண்டு பண்ண போகிறாரு, இவர் 3ஆம் கட்சியாக இருந்து களமாட போகிறாரா, இல்லை பாஜக அதிமுக கூட சேர்ந்து பயணித்து ஒட்டுமொத்தமான தமிழக மக்களினுடைய மற்றொரு எதிர்ப்பையும் அந்த ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு தன்மையை வெளிப்படுத்த போறாராங்கிறது. இந்த சிபிஎஃப்சி கேஸ்லேருந்து எப்படி அவர் வெளியில் வரார், சிபிஐ கேஸ்லேருந்து எப்படி வெளியில் வரப்போறார், அந்த ரெண்டையும் எப்படி மூர்க்கத்தனமாக எதிர்க்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் தமிழகத்தில் அவருடைய அரசியல் நிலைப்பாடு தெள்ள தெளிவாக மக்கள் உணர்த்த போறாங்க. இந்த 2 ரெசிஸ்டன்ஸையும் நீங்க தாண்டி பாஜகக்குள்ள அதிமுகக்குள்ள போகாம நான் 3ஆம் தரமாகவே இருக்கிறேன், உங்க மேல இருக்கக்கூடிய அத்தனை ஐயங்களையும் நீங்கள் காப்பாற்றி வெளியில வர்றீங்கன்னா அப்போ உங்களுக்கான அடுத்தடுத்த தேர்தல்களில் மக்கள் உங்கள் பக்கம் இப்பவே நீங்க நினைச்ச மாதிரி உடனே சிஎம் சேர போற அளவுக்கு நானோ நீங்களோ என் வீட்டில் இருக்கிறவங்களோ உங்க வீட்டில் இருக்கிறவங்களே 10 பேர் போட மாட்டாங்க போது அப்போ ஒட்டுமொத்தமான தமிழக மக்கள் 8.5 கோடி மக்கள்ல 4.5 கோடி பேர் இன்னைக்கு இருக்கிறோம். 4.5 கோடி பேர்ல 4.5 கோடி பேரும் விஜயை எப்படி ஆதரிப்பாங்க? இந்த காரணத்துக்காக வெறும் அவர் திரையில் தோன்றிருக்கிறார், மெர்சல் படத்தில் ஜிஎஸ்டியை எதிர்த்து கேட்டிருக்கிறார், தெரி படத்தில் போலீஸ் கண்ணை வச்சு இப்படி சுட்டிருக்கிறார் அப்படி சுட்டிருக்கிறாருக்காக யாராச்சும் ஓட்டு போடுவோமா? அப்போ பாலிசி அண்ட் கவர்னன்ஸுங்கிறது முக்கியம். உங்களுக்கு என்ன தெரியும் பாலிசி அண்ட் கவர்னன்ஸுக்கு? சரி கற்றுக்கிடுவீங்கன்னா ஒரு மீட்டிங்கே உங்களால் ஒரு நிதானமாக நிதானமாக கொடுத்துருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் படி உங்களால் நடத்த முடியல. அப்போ நீங்கள் எப்படி ஒட்டுமொத்தமான தமிழக மக்களை காப்பாற்றுவீங்கன்னு ஒரு சிம்பிளான கேள்வியை சிபிஐ இன்னைக்கு எழுப்பியிருக்குது. அதற்கு அதெல்லாம் பதில சொல்லிட்டு அவர் அந்த குற்றப்பத்திரிகையில் பேர் இன்க்ளூட் ஆகாமல் வெளியில் வரட்டும், பாஜகவை ரூல் பண்ணாமல் பாஜகவினுடைய இந்த ப்ரெஷர் டாக்டிக்ஸுக்கு உள்ளே அவர் சிக்காமல் வெளியில் வந்தார்னா அவருக்கான வாய்ப்புகள் தமிழக அரசியலில் இருக்கலாம். அது இன்னும் ஒரு 10-15 வருஷம் ஆகலாம். நன்றி. நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு